சார் பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்ஸ்லேயே வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டூ மார்க்கெட் ரிஸ்க். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அத நல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் Correct. பண்ணுங்க அப்படின்றது காலங்காலமா எல்லா ஆட்ஸ்லயுமே வர்றது தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ஏற்ற இறக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின் போது எதெல்லாம் சொல்லலாம் சார்? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. நான் 2 ஸ்டெப்பை முன்னாடி வச்சேன்னா 4 ஸ்டெப் பின்னாடி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அப்படிங்கிறத வந்து முன்னாடி சொல்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சீனில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சீன் அப்படியே வரும். இன்னைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பழைய படமாக இருந்தாலும் புது படமாக இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுட்டரி ஒரு வார்னிங் வருது. மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி வந்து 8% 9% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி 3 வருஷம் கழிச்சு அது மெச்சூர் ஆகும்போது நவ் தே ஆர் ஆஃபரிங் ஒன்லி 7%. ஓகேயா? ஸோ அப்போ பேங்க் எஃப்டியில் என்ன சொல்லணும்? ஸ்டாச்சுட்டரி வார்னிங், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்கிறாங்களே, இல்லை சொல்லலை, ஃபைன். இப்போ தங்கம் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர் நல்லா ஏறிட்டே இருக்குது. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 9290 9290 போயிட்டு இன்றைக்கி 8750 இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ தங்கத்தில் உள்ளவங்களும் தங்கத்துடைய விலையும் ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. நீங்கள் பார்த்து நீங்கள் நகையாக வாங்குறதா இருந்தால் வாங்கிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாவது நம்ம பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக பார்க்கல. ரியல் எஸ்டேட்டில் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு யாரெல்லாம் 3 வருஷத்தில் முடிக்கிறேன் 2 வருஷத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா அது முடிச்சதை சரித்திரமே கிடையாது. அது வந்து விலையும் ஏறலை, அதே சமயத்தில் நினைச்ச போது நீங்கள் விற்கவும் முடியாது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஆர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ ஹை லிக்விடிட்டி ரிஸ்க். நினைச்ச போது நீங்கள் விற்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். ஒரு பையர் வேணும் அவங்க சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து என்னென்னா யாரெல்லாம் சொல்லலையோ அவங்கெல்லாம் நீங்கள் நல்லவங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. சொல்கிற ஒரு ஆள் வந்து கெட்டவன்.